சென்னை மாநகராட்சி ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? அந்த மக்கள் என்ன பண்ணிச்சு உங்களை? ஜல்லிக்கட்டுக்கு நீங்க எல்லாரும் போய் முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்க. மாடுக்கு 5 பட்ச மாடுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. 6 மக்களுக்கு நீங்க கொடுக்க மாட்டேன்றீங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா கவுன்சிலர்ல இருந்து சிஏல இருந்து எல்லாமே ரொம்ப குறைச்சல் குத்துனாங்க. வந்து சேருங்கன்ட்டு ஸ்டார்டிங்ல 5000 சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா 8000 நாங்க இதுக்கப்புறம் 10,000ன்றாங்க. ஹவுசிங் போர்டு வீடு ஒண்ணு தரேன்றாங்க. இந்த கூட்டத்தை கழித்துக்கோசம் ஹவுசிங் போர்டு வீடு எல்லாருக்குமே இருக்கா? எல்லாரும் ஒருத்தருக்கும் ஹவுசிங் போர்டு வீடு தரேன்றாங்க. வீட்டை திடீர்னு இறந்துட்டாரு. ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு. 2 பிள்ளைங்க இருக்குது. புள்ள சரியில்லை எனக்கு. அந்த சம்பளத்தை வச்சுதான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், ஒரு சீட்டை போடணும், இதெல்லாம் நினைச்சுதான் நான் இருக்கிறேன் நான். ஆனா கட்சியில வந்து இந்த மாதிரிலாம் நடக்க நாங்க நினைச்சு கூட பார்க்கல. சேகர் பாபு ஐயா வந்து இதுல பேசணும்ன்ற அவசியமே இல்லையே. சுகாதாரத்துறை அமைச்சர் எங்க போனாரு? KN நேரு. அவர் தானே எங்களுக்கு வந்து பதில் சொல்லணும். அவர் இன்னைக்கு வரலாம் வந்து எங்களை பார்க்கல, எங்க கிட்ட பேசல. ஐயா சேகர் பாபு ஐயா இதுல வந்து பேசணும்ன்ற அவசியமே இல்ல. கோவில் சுத்தமா இருக்கா? அங்க பொங்கல் கொடுக்குறாங்களா? விபூதி இருக்கா? குங்குமம் இருக்கா? இந்த கோவில்ல இன்னைக்கு என்ன விசேஷம்? இதுக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணணும்? அதை தான் பார்க்கணும். தடியடி வாங்கினாலும் எங்களை சுட்டே கொண்டாலும் இங்கே தான் எங்க உயிர் போகும். நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். எங்களை அடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் 12 நாள் இந்த இடத்த விட்டு போவே இல்லை. 12 பகல் இனியோட 13 நாள் நைட் என்ன வீட்டுல சேக மாட்டாங்க. நான் என்ன கம்மல போய் பண்றேன்? பல்லுமே விலைக்கு சேக மாட்டாங்க. என்ன பாரு, மாத்திரை வாங்க காசு இல்லை, ஊசி போட காசு இல்லை. இப்ப நீங்க கேட்டீங்களா அவங்க எப்படின்னு? இப்ப நான் எப்படி வேணாருங்களா? இவர் எப்படி இருக்கிறாரு பாருங்க. பன்னெண்டு நாளுக்கு மேல போராடிட்டு இருக்கீங்கம்மா. இன்னைக்கு காலையில தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கு பணிக்கு போங்க, போய் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உத்தரவு போட்டிருக்கு. எப்படி பாக்குறீங்க இத? யாரு பணிக்கு போங்க உத்தரவு போட? எந்த பணிக்கு போக சொல்றாரு? துப்புரவு பணிக்கு தனியார்ல விட்டா பணிக்கு போங்க. தனியார் பணிக்கு நாங்க போக மாட்டோம். தனியார் பணிக்கு நாங்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டாலும் செய்ய மாட்டீங்களா? தமிழ்நாடு உத்தரவு எப்படி உண்ணா? எங்களுக்கு வந்து பர்மனன்ட் ஆர்டர் கொடுக்கணும், நிரந்தர பணி கொடுக்கணும். அந்த பணி செய்வோம். 10 நாள் குப்பையா நாங்க ட்ரெயின் பண்ணி கொடுத்துருவோம். புரியுதுங்களா? ஆனா வந்து தனியார் கம்பெனி நாங்க போய் செய்ய மாட்டோம். யாருமே போக மாட்டோம். ஸ்டாப் யாரும் போக மாட்டோம். போயிட்டாங்களே 300 பேர் மேல போயிட்டாங்களே. போறவங்க போட்டோம், நாங்க போட்டோம். இங்க பாருப்பா, 5,000 கொடுத்து எல்லாரையும் வச்சிருக்காங்க சார். இங்க பாருப்பா, எனக்கு கூட பாரு 3 நாள் 5,000 தரவா? 15,000 3 நாள் தராங்களாமா? 3 நாளைக்கு 5,000 தவா. 3 நாளைக்கு 5, ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய். அது சிறப்பு. ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய் தரேன். எங்க ஸ்டாஃபே போயிருக்கிறாங்கப்பா. ஒரு 7-8 பேர் போயிருக்கிறாங்க. டெய்லி 5,000 ரூபாய் கொடுக்குறோம். எங்களை கூப்பிட்டாங்க. எங்களுக்கு வேணும் அந்த 5,000. தமிழ்நாடு அரசு 15ஆம் தேதிக்குள்ள போராட்டத்தை கைவிடுங்கன்னு சொல்றாங்க. அப்படி கைவிடலன்னா அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. அது எப்படி எதிர்கொள்ள போறீங்க? நாங்க எதிர்பார்ப்போம். எது வந்தா நாங்க சந்திப்போம். எது பண்ணாலும் அரசாங்கம் எங்களுக்கு நிரந்தர பணியாக்காம 15ஆம் தேதிக்குள்ள எங்களுக்கு எதிர்ப்பு எதுவும் நடந்தாலும் நாங்க ஓகே ரெடியா இருக்கோம். எல்லாத்துக்குமே ஜெயிலுக்கு போது நாங்க ரெடியா இருக்கிறோம். எது பண்ணாலும் அவங்க விருப்பம். ஆனா எங்களுக்கு நிரந்தர பணியாக்கணும். ஆமா, அவர் முதலமைச்சர் பதவியா காக்குறோம். எதுவுமே நாங்க காக்குறோம். எங்க குப்பை வர தொழில எங்களுக்கு விட்டு சார். எங்க வாங்கி போய் நிற்கிறோம். நாங்க அந்த தொழில் செய்யற குப்பை வருது. எங்க பசங்க எங்க குடும்பமே வரோம். நாங்க ஒண்டி போக மாட்டோம். ஒரு வீட்டுல ஒரு குடும்பம் ஜெயிலுக்கு இட்டுன்னு போனோம். என்ன மட்டும் இல்ல, நான் ஒண்டி போக மாட்டேன். எங்க வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்க. இப்ப எத்தனை பேருக்கு எத்தனை குடும்பத்தார், எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க, அத்தனை படிக்கிற பிள்ளைங்க எல்லாமே காலேஜ் படிக்கிற பசங்களே எங்க வீட்டுல இருக்கிறாங்க. அத்தனை பழங்க போனா எல்லாம் காலேஜ் படிக்கிற பசங்க பதில் சொல்லியா? இல்லம்மா 12 நாளா போராடுறீங்களா? உங்க வாழ்வாதாரம் பாதிக்கு இல்லையா? பரவாயில்லப்பா, எவ்வளவு கஷ்டப்பா. என்ன ஒண்ணு நீ பேசு. ஏன்பா இதே கொரோனா கஷ்டப்பட்டோம். எங்களுக்கு நான் அந்த கஷ்டம் நாங்க ஏத்துக்கலையா? வெஞ்சாப்பேட்ல கஷ்டத்தை ஏத்துக்கலையா? வரதாப்பேட்ல கஷ்டத்தை ஏத்துக்கலையா? தானாப்பேட்ல கஷ்டத்தை ஏத்துக்கலையா? எவ்வளவு கஷ்டம். ஒரு மாசம் கூட மழை அடிச்சுக்குது. ஒரு கொரோனா போறதுக்கு எத்தனை மாசம் ஆச்சு? கொரோனா போறதுக்கு எத்தனை மாசம் ஆச்சு? அத்தனை மாசம் அந்த அவ்வளவு பேர் கஷ்டம் நாங்க அனுபவிச்சுட்டோம். இந்த கஷ்டம் எங்களுக்கு பெருசா தெரியல. எங்களுக்கு நாங்க என்ன கேக்குறோம்?
எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லம்மா, இது புதுசா பண்ணல. ஏன்னா அதிமுக ஆட்சியிலயும் 10 மண்டலங்களை மாத்துனாங்க. இப்ப 2 மண்டலத்தை தானே மாத்துறாங்க. 2 மண்டலம் மாத்துறாங்க. அதிமுக ஆட்சியில வந்து அப்ப எங்களுக்கு தெரியாது. அது புரிஞ்சுக்க சக்தி எங்களுக்கு இல்ல. சரி, அப்போ அப்ப பண்ணும்போதா பாரதி அண்ணா இல்ல. அப்ப அந்த பண்ணும்போது அந்த மக்களுக்கு பாரதி அண்ணா கிடையாது. இப்ப எங்களுக்கு பாரதி அண்ணா ஆதரவு இருக்குது. புரியுதுங்களா? எங்களை என்ன பண்ண நினைக்கிறாரு? எங்களை ஒன்னு எதோ பண்ணிட்டு போட்டேன். எங்களுக்கு பாரதி அண்ணா எங்களை காப்பாத்துவாரு. சென்னை மாநகராட்சி பாரதி அண்ணா காப்பாத்துவாரு. ஜல்லிக்கட்டுக்கு வந்து நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, சென்னை மாநகராட்சி ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? அந்த மக்கள் என்ன பண்ணுச்சு உங்களை? சென்னை ஜல்லிக்கட்டுக்கு நீங்க எல்லாரும் போய் முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்க. மாடுக்கு 5,000 மாடுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. 6,00,000 மக்களுக்கு நீங்க கொடுக்க மாட்டேன்றீங்க. என்ன பண்ண நாங்க உங்க வேலையை கேட்டோம், மேயர் வேலையை கேட்டோமா, மினிஸ்டர் வேலையை கேட்டோமா, யார் வேலையை கேட்டோம்? எங்க உழைப்பு நாங்க கேட்கறோம். எங்க உழைப்பு நீங்க கொடுக்க மாட்டேன்றீங்க. மழை காத்துக்கு வெயிலுக்காக நாங்க கஷ்டப்பட்டோம். நாங்க 10 வருஷம் 5 வருஷம் உழைப்பதை கேட்கறோம். உங்க வேலையை நான் கேட்கல. எங்க வேலையை எங்களுக்கு கொடுங்க. நாங்க கேட்கறோம், கொடுங்க. இப்ப நிரந்தரப்படுத்தினா தனியார்ல போவீங்களா? தனியார் போக மாட்டீங்க, கவர்மெண்ட் தான். நிரந்தர பண்ணி வந்து தனியார்ல போய் சேர்ந்தா நாங்க போக மாட்டோம். ஓகே, எங்களுக்கு நிரந்தர பண்ணி கார்பரேஷன் மூலியமா வரணும். நாங்க எப்படி ஜோன் மூலியமா எங்களை எடுத்தாங்களோ ஜோன் மூலியமா எங்களை எடுக்கிறோம். புரியுது. என்னமா பண்ண போறீங்க? 15ஆம் தேதிக்குள்ள தமிழ்நாடு அரசு வந்து காலி பண்ண சொல்லியிருக்கு. உங்களோட போராட்டங்களை கைவிடுங்கன்னு சொல்லியிருக்கு. போராட்டம் வெற்றி பெறும் நினைக்கிறீங்களா? இல்ல அரசு கோரிக்கையை நிறைவேற்றும் நினைக்கிறீங்களா? தமிழ்நாடு அரசு நிறைவேற்றணும். பாருங்க, அவரே ஒன்னு சொல்ற கேக்குறீங்களா? நல்ல மனிதாபம் உள்ளவரா தான் எங்களுக்கு அவர் பண்ணிதான் ஆகணும். ஓகே, மனச்சாட்சி உள்ளவரா தான் பண்ணிதான் ஆகணும். இதே கலைஞரை போல எப்படியா பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்கு வந்து கஷ்டம் என்னன்னா தெரியும். இந்த மக்கள் ஏழை மக்கள் ஆதி திராவிட மக்கள் எப்படி கஷ்டப்படும் தெரியும். ஆனா அவர் பிள்ளைக்கு தெரியலையே. புரியுதா? இன்னாரும் அவரு இருந்தாரு, அப்பா இருந்தாரு, எங்களுக்கு எப்பயும் இன்னாரும் இவ்வளவு நாளைக்கு எங்களை உட்கார வச்சிருக்க மாட்டாரு அவரு. அவர் பேர பிள்ளைக்கு தெரியல, அவர் பிள்ளைக்கு தெரியல. மக்கள் அவசரப்படுறது. ஓகேம்மா, இன்னொரு விஷயம் எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆம்சாங் இருந்தா இந்த பிரச்சனையை ஒரு 10 நாள்ல தீர்த்து வச்சுட்டு இருப்பாரு, உங்களுக்காக போராடி இருப்பாருன்னு சொல்றாங்க. கண்டிப்பாப்பா, எவ்வளவு பேர் வராங்க, போராடுறாங்க. ஆம்சாங் வைஃப் கூட வந்தாங்க. ஓகே, எப்பா என்ன ஒண்ணு சொல்ற கேக்குறியா? அது ஆம்சாங்கா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எங்களுக்கு யார் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அவங்க நன்றிதான் சொல்லுவோம். சென்னை மாநகராட்சி மண்ணுல போய் இந்த எங்க சரிகளை இறங்குறதுல நாங்க மறக்க மாட்டோம். இந்த கையில குடுக்கறது இந்த கையில மறக்கிற இதுவும் கிடையாது. சென்னை மாநகராட்சி நன்றி உள்ளவங்க. இந்த குப்பையை தூக்கி போடுற அவங்க போட நாங்க போட மாட்டோம். மக்களை சேர்க்கிறோம் நாங்க. குப்பையை சேர்த்து அணைச்சி எப்படி வாங்குறோமோ அப்படி மக்களை சேர்க்கிறோம் நாங்க. ஆனா எங்களை மட்டும் குப்பையை மாதிரி வாரி போடக்கூடாது. புரியுதுங்களா? எங்க அனுதாபம், எங்க வேதனை, எங்க மனச்சாட்சி உள்ளபடி நாங்க பேசுறோம். அது ஒரு மனச்சாட்சி உள்ள எங்க செய்யணும். 12 நாளா எல்லாருமே இங்க போராடின்னு தான் இருக்கிறாங்க. ஒருத்தரோட ஏந்து போல எல்லாருமே உட்காந்து தான் இருக்காங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா 1ஆவது நாள்ல இருந்து 12ஆவது நாள் இருக்கும் அவங்க வந்து தனியார் மையத்துக்கு போங்க 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 அதை மட்டும் தான் சொல்றாங்க. கண்டி வேற எதுவுமே சொல்லல. இது வரைக்கும் அவங்க கடைசி வரைக்கும் பேச்சுவார்த்தை பண்ணுது. தனியாருக்கு போங்க, தனியாருக்கு போங்க, தனியார் போங்க. அதுதான் நாங்க தனியாருக்கோசம் நாங்க போராடல. இங்க எங்களுக்கு நிரந்தர பணி வேணும், அது மட்டும் தான் வேணும். கண்டி வேற எதுவுமே வேண்டாம். அவங்க தயவு செய்து எங்களுக்கு பர்மனன்ட் பண்ணா மட்டும் போதும், வேற எதுவுமே தேவையில்ல. இன்னொருக்கும் மேயர் போயிட்டு இது சாயர்பாபு சார் போயிட்டாரு. இப்ப KL நேரு வந்திருக்காரு. அவரு வந்து அதே தான் சொல்றாரு. இது போல வந்து தனியார் மையத்துக்கு போங்கன்ட்டு. தனியார் மையத்துக்கு போறதுக்காக எல்லாரும் 12 நாளா இங்கேயே உட்காந்துருக்கோம். இது வரைக்குமே யாருமே போல. 10க்கு 30% ஆள் வந்து தூய்மை பணியாளர் இங்க இருந்து அங்க போயிட்டாங்கன்றாங்க. அந்த 30% யாருமே போல. எல்லாம் முழுக்க முழுக்க பொய்யான அறிக்கை. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா கவுன்சிலர்ல இருந்து CAல இருந்து எல்லாமே ரொம்ப குறைச்சல் குத்துனாங்க. வந்து சேருங்கன்ட்டு ஸ்டார்டிங்ல 5000 சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா 8000 நாங்க. இதுக்கப்புறம் 10,000ன்றாங்க. ஹவுசிங் போர்டு வீடு ஒண்ணு தரேன்றாங்க. இந்த கூட்டத்தை கழித்துக்கோசம் ஹவுசிங் போர்டு வீடு எல்லாருக்குமே இருக்கா? எல்லாரும் ஒருத்தருக்கும் ஹவுசிங் போர்டு வீடு தரேன்றாங்க. வீடு இல்லாதவங்களுக்கு இடிச்சு நீங்க அந்த அவங்களுக்கு வீடு குத்தால போதும். எங்களுக்கு ஏன் வீடு? எங்களுக்கு வந்து தேவை வேலை குத்தா போதும். நாங்க உழைச்சு நாங்க கஷ்டப்பட்டு நாங்க வீடு வாசல் வாங்கிக்கிறோம். தயவு செய்து எங்களுக்கு வேலை மட்டும் என்ன கொடுக்குறது மாதிரி பாருங்க. KL நேரு வந்து இது வரைக்கும்
நிரந்தர பணி ஐயா முதலமைச்சர் வந்து ஸ்ட்ரெயிட்டா அவரே தலையிட்டாருன்னா கொஞ்சம் ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும் எங்களுக்கு. இது வரைக்கும் அவரை வந்து நாங்க மீட் பண்ணவும் முடியல, எதுவுமே பேசவும் முடியல. எல்லாருமே நேரு சாரு, கேஎல் நேரு சாரு, மேயர் பிரியா மேடம், கமிஷனர் இவங்க மட்டும் தான் பேசுறாங்களே கேண்டி. முதலமைச்சருக்கு போற வரைக்கும் முதலமைச்சருக்கு போனா ஒரு நல்ல தீர்வு வரும் நாங்க நம்புறோம். அது வரைக்கும் போறது வருஷம் நாங்க வெயிட் பண்ணிருக்கோம் ஐயா. காலையில வந்து தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கு சீக்கிரமா இந்த போராட்டத்தை கைவிட்டு நீங்க எல்லாம் வேலைக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. எங்களுக்கு வந்து ஒரு நல்ல முடிவு சொல்லு. நாங்க நாளைக்கே கூட நாங்க கிளம்புறோம் வேலைக்கு. எங்க வேலையை நாங்க பாத்துட்டு போறோம். நாங்க இது வரைக்கும் வந்து தனியார்லயே நிரந்தரமா கொடுத்தா ஓகேவா? தனியார் வேணாம், நிரந்தர பணி செய்யறேன்ல அது மாதிரி நீங்க செஞ்சுட்டு போங்க. வேற என்ன கேக்குறோம் நாங்க? வீடு கேக்குறோமா? வேற எதனா உங்க காரு பங்களா என்ன கேக்குறோமா? எங்களுக்கு தேவை வீடு. தனியார் வேணாம். இத்தனை வருஷம் நாங்க கஷ்டப்பட்டு அம்மா வயத்துல பிறந்து வளர்ந்து படிப்படி ஆயிட்டு சம்பளம் கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி கொடுத்துட்டு திருப்பி போயிட்டு என்னன்றாங்க அம்மா வயத்துக்குள்ள போற மாதிரி இருக்குது. இப்ப எங்களுக்கு தனியார் மையத்துல வந்து ஏத்தி தரேன்றாங்க. எதுக்கு எங்களுக்கு? அந்த மாதிரி எங்களுக்கு வேணாம். தனியார் மையம் வேணாம் ஐயா. எங்களுக்கு என்ன சொல்றாங்க, கை போயிடுச்சுன்னா அது காசு தரேன்றாங்க, உயிர் போயிடுச்சுன்னா காசு தரேன்றாங்க, பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் தரேன்றாங்க, திருமண நிதி உதவி தரேன்றாங்க. எல்லாரும் தராங்க, நான் இல்லைன்னு சொல்ல. அதே ஸ்ட்ரைட்டா பர்மனன்ட் பண்ணுங்க, எல்லாமே அவங்கள தர போறாங்க. ஏன் நீங்க இது தனியார் மையத்துல விட்டு தான் பண்ணுவீங்களா? இப்போ வந்து சொல்றாங்க நாளைக்கே அவன் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க வந்து வாதாடுவீங்களா? நீங்களும் வர மாட்டீங்க. கேட்டா தனியாருக்கு போயிடுச்சுன்னு தான் சொல்லுவீங்களா கண்டி? நீங்க மறுபடியும் வர போறது இல்ல. ஒரு வாட்டி போன்னு சொல்றீங்க, அவ்வளவுதான். ரெண்டாவது நாளைக்கு எதனா ஒரு பிரச்சனைனா கூட தலையை கூட எட்டி காட்ட மாட்டீங்க. இது வரைக்கும் 12 நாளா இங்க உட்காந்து இருக்கோம், இது வரைக்கும் வந்து எட்டி பார்க்கல. அப்ப நீங்க அதுக்கப்புறம் வந்து என்னத்த எங்களுக்கு கை கொடுக்க போறீங்க? இது வரைக்கும் தயவு செய்து நீங்க வந்து தனியார் மையம் எங்களுக்கு வேண்டாம் 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 சொல்றாங்க. எங்களுக்கு தனியார் மையமே வேண்டாம். எங்களுக்கு கோரிக்கையை வந்து அரசு நிறைவேற்றும்ன்ற நம்பிக்கை உங்க எல்லாருக்கும் இருக்கா? இருக்கு. நல்ல முடிவு வரும்னு நாங்க இருக்கிறோம். நல்ல முடிவு வரும் எங்களுக்கு அப்படின்னு. நாளைக்கு 15ஆம் தேதி சுதந்திர தினத்துக்குள்ள இந்த போராட்டத்தை கலைக்கலன்னா என்ன நடக்கும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு இதுதான். நாங்க கலைக்க மாட்டோம், நாங்க போக மாட்டோம். எங்க உயிரே போனா கூட பரவாயில்ல. எங்களுக்கு வாழ்வாதாரம் முக்கியம். நாங்க தனியாருக்கு நாங்க போக மாட்டோம்பா. எங்களுக்கு தனியாரு தேவையில்லை. நாங்க சென்னையில வாழறதுனால நாங்க சென்னை குடியுரிமை தான் நாங்க கேக்குறோம். தனியார்கிட்ட போய் நாங்க ஏன் அடிமையா நாங்க ஏன் இருக்கணும்? எதுக்கு நாங்க தனியாருக்கு போகணும்? தனியாருக்கு எங்களால போக முடியாது. தனியாருக்கு எங்களை அனுப்பிட்டு வேற எதுனா கோவம் தான் வரும், அதனால பேசிடுவேன் நான். எதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது எங்களுக்கு. இதை நம்பி தானே நாங்க வாழுறோம். சொல்லு புள்ளிங்க எல்லாம் இப்ப கல்யாணம் ஆகிற மாதிரி நான் பொண்ணு வச்சிருக்கேன். அவங்க சொல்றாங்க உங்க படிப்பு செலவுக்கு தரோம், உங்களுக்கு எல்லா உதவியும் இருக்குது. நாங்க கேட்டோமா உங்களை? சென்னை மாநகராட்சியில நாங்க எதனா போய் கேட்டா இதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. ஏதோ நீங்க யாருன்னு கேட்பாங்க. நாங்க ஒரு 10 நிமிஷம் லேட்டா போயிட்டோம். நாளைக்கு வாணுவோம். எனக்கு எங்களுக்கு அன்னைக்கு பிரசன்ட் கொடுக்க மாட்டோம். எங்களுக்கு அதெல்லாம் வேணான்றோம். எங்களுக்கு நிறைய டார்ச்சர் இருக்குது. அதுல எங்களுக்கு தேவையே இல்லை. நாங்க எங்களுக்கு குடி உரிமை நாங்க சென்னை மாநகராட்சியில நாங்க வேலை செய்யறோம். எங்களுக்கு இந்த சென்னை மாநகராட்சியில எங்களுக்கு பணி நிரந்தரம் செஞ்சு இப்ப வந்து கவுன்சிலர் வந்து போன் பண்றாங்க, எங்களை சாக விடாதீங்க, எங்களை வாழ விடுங்க. நாங்க வந்து கந்த துணி கறிவாசமா தான் நாங்க ரோட்ல வந்து உக்காந்துக்கிறோம். பசியம் பட்டிமா எங்க வீட்டுக்காரு கால் ஒஞ்சி வீட்டுல உக்காந்துக்கிறாரு. நான் இங்க அவரை விட்டு வந்துக்கிறாரு, பிஏ பேண்ட் உட்கார வச்சுக்கிறாரு. என்ன பண்றாரு? ஒரு பாத்ரூம் போறதுக்கு எதுக்குமே வழி இல்லாத நான் இங்க வந்து உட்காந்து இருக்கிறேன். இந்த மாதிரி நாங்க கஷ்டப்பட்டு நாங்க உட்காந்துக்கிறோம். எங்களால என்ன வேற எந்த ஹாஸ்பிட்டலுக்குன்னா எங்களால போக முடியுமா? போக முடியாது. ஹாஸ்பிட்டல் நிறுத்தினா பாக்கணுமே, நின்று பாக்கணுமே தான் வீட்டுல விட்டுட்டு நான் இங்க வந்து உட்காந்துக்கிறேன். ஏன்னா இதுல நான் எனக்கு அது கிடைச்சிச்சுன்னா நாளைக்கு என் குடும்பம் நல்லா இருக்கும், நான் நல்லா இருப்பேன். அதுக்காக தான் நான் இங்க வந்து உட்காந்துக்கிறேன். பசி பட்டிமா இங்க நாங்க உட்காந்துக்கிறோம். எங்களுக்கு எந்த ஆதரவும் யாரும் கொடுக்கல. இது ஒண்டி மட்டும் எங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா நாங்க இதை வச்சு நாங்க வாழ்ந்துக்கிறோம். சேகர் பாபு சொல்றாரு அப்படி நாங்க ஒரு தேர்தல் அறிக்கையை குறுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவரு குடுக்கலையா? அப்ப யாரு அவர்தான் கொடுத்தாங்க. எல்லாமே யாரு கொடுத்தாருல நம்மளுக்கு? சேகர் பாபு சாரும் ஆப் சுப்பிரமணியம் சாரும் 2 பேரும் எடப்பாடி சார் ஆட்சியில் இருக்கும் போது 2 பேருமே போயிட்டு மனு கொடுத்தாங்க, எங்களுக்கோசம் மனு கொடுத்தாங்க. இது போல நீங்க வந்து தனியார் மையம் விடாதீங்க, இது இவங்களை வந்து நிரந்தரம் பண்ணுத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. முதலமைச்சர் ஐயா அவருன்னு தான் சொன்னார். 2021 பார்த்தீங்கன்னா வாக்குறுதியை கொடுத்தாரு. இது போல வந்து உங்களை எல்லாரையும் வந்தால் நாங்கள் பர்மனெண்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. மாதாவரத்தில் ஒரு மீட்டிங் ஒன்று போட்டாங்க. அதில் மரியான்ற லேடிஸ் சேர்ந்து பேசுனாங்க. அந்த வீடியோவும் ரொம்ப ரொம்ப வைரல் ஆகினுக்குது. இப்போது அந்த வீடியோவும் வந்து நான் சொன்னாங்க, கண்டிப்பாக நான் வந்த உடனே உங்களுக்கு நல்லது செய்கிறேன், கண்டிப்பாக நல்லது செய்வேன், நான் படுத்துருவேன் அப்படின்னு சொன்னார். இது வரைக்கும் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க,
நாங்க வந்து இது போல சொல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்ப எதுவுமே இல்லை. 15ஆம் தேதி உள்ள கொடி ஏற்றணும் சுதந்திர தினத்துக்கு. அதுக்கோசம் எங்களுக்கு ராஜரத்னம் ஸ்டேடியமோ வேற எங்கன்னா சேப்பாக்கமோ அங்க இங்க இருந்து கலைஞ்சி போங்க அப்படின்றாங்க. ஏன் ஃபர்ஸ்ட் நாள் ஒரு 1ஆம் தேதி சொல்லிக்கலாம், 2ஆம் தேதி சொல்லிருக்கலாம். இப்போ 15 தேதி கிட்ட ஆக போகுது. இந்த நேரத்துல வந்து கலைஞ்சி போங்க அப்படின்றாங்க. நேற்று கோர்ட்டு தீர்ப்பு வந்து இங்க போராட்டத்துக்கு இது இடம் இல்லை, இப்போ வெளி இடத்துல போயிட்டு போராடுங்க. எங்க ஆபீஸ் ரிப்பன் பில்டிங்கே இதுதான். அப்ப நாங்க இங்க போராடாம நாங்க வேற எங்க போய் போராடுறது? இல்ல அது வெளி இடத்துல போராட சொல்லி அதாவது அடக்குமுறையில தடியடியோ இல்ல போலீஸை வச்சு கலைக்கிறாங்க, என்ன பண்ணுவீங்க? எப்படியா இருந்தாலும் தடியடி நடத்தாலும் சரி, எங்க போனாலும் சரி, எங்களை கைதே பண்ணாலும் சரி. எங்களை கைதே பண்ணாலும் மறுபடியும் இங்கதான் வந்து உட்கார சொல்லியிருக்காரு எங்க தோழர். அதனால இங்கதான் வந்து உட்காருவோம். எங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் வராது இருக்கும். கண்டிப்பா இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். அந்த 300 பேர் சேர்ந்தாங்கன்னு சொன்னதெல்லாம் ரொம்ப ரொம்ப பொய்யான தகவல். அது தயவு செய்து அந்த எப்பயுமே குறை சொல்றதை விட்டுருங்க. யாருமே போல, அவங்க பொய் மேல பொய் தான் சொல்லியிருக்காங்க. அவங்கள எல்லாமே செட்டப், எல்லாமே செட்டப் தான். பொய்யான இது. சரி 15ஆம் தேதி கோர்ட்டுக்குள்ள யாருமே போவே இல்லை. சும்மா பொய்யான தகவல் அதெல்லாம் போயிட்டாங்க. யாருமே இல்லைங்க, கம்மியா தான் தராங்க ஆளு அப்படின்னு சொல்லிதான் போய் போன் பண்றாரு. கவுன்சிலர் போன் பண்றாரு, நீங்க வாங்கம்மா நீங்க போய் கையெழுத்து போடுமா, உங்களுக்கு நான் எல்லாமே செய்யறேன், இப்ப 8000 நான் கையில கொடுக்குறேன்னாரு. சார் எங்க வேலை எங்களுக்கு கொடுங்க சார். எல்லாத்தையும் விட்டுட்டு வேலைதான் வேணும்னு நிக்கிறீங்க. 8000 நீ வேலையில ஜாயின் ஆனோனே கொடுப்ப. அதுக்கப்புறம் நாங்க கம்மி சம்பளத்துக்கு நாங்க வந்து வேலை செய்யணும், அடி மாடு மாதிரி நாங்க வேலை செய்யணும். எப்படி நாங்க செய்ய முடியும்? ஒரே நாள் 8000 கொடுத்துறோம். எவ்வளவு நாளா அந்த வேலை செய்றீங்கம்மா? 13 வருஷமா செய்யறோம். 13 வருஷமாவே வந்து ஒப்பந்த தொழிலாளர் எல்லாமே இவங்க 13 வருஷம். எனக்கு வீட்டுக்காரர் இல்லப்பா. எங்க வீட்டுக்காரர் திடீர்னு இறந்துட்டாரு. ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு. 2 பிள்ளைங்க இருக்குது. புள்ள சரியில்லை. எனக்கு பொண்ணு கல்யாணம் பண்ற பொண்ணு வச்சுருக்கிறேன் நான். இப்ப நான் இந்த சம்பளத்தை வச்சுதான் நான் என் குடும்பத்தை பாத்துக்கிறேன். யாரும் எதிர்பார்க்கல. நான் அந்த சம்பளத்தை வச்சுதான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், ஒரு சீட்டை போடணும், இதெல்லாம் நினைச்சுதான் நான் இருக்கிறேன் நான். ஆனா கட்சியில வந்து இந்த மாதிரி எல்லாம் நடக்க நாங்க நினைச்சு கூட பாக்கல. இந்த மாதிரி என் வயிற்றுல மண்ணை போடுற மாதிரி போடுறாங்களே, சொல்லு இது எந்த விதத்துல நியாயம்? இவ்வளவு பெரிய இப்ப என்ன படிக்கிற புள்ளைங்களை நான் வச்சுக்கிறேன், இல்ல சின்ன சின்ன பசங்களை வச்சுக்கிறேன், கல்யாணம் பண்ற புள்ளைங்களை வச்சுக்கிறேன். இத்தனை வருஷம் கஷ்டப்பட்ட என்ன செட்டில்மெண்டா இருக்குது? எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி கொடுத்தியா சொல்லு, எங்களுக்கு எதுவுமே இல்லையா? சரி எங்க இந்த வேலையாவது எங்களுக்கு இருந்தா போதும் அப்படின்னு இருக்கிறோம். இந்த வேலையில நீங்க இந்த மாதிரி கையை வைக்கிறீங்களே நியாயமா? சொல்லு. என் புருஷனா நினைச்சுதான் இந்த வேலையை நான் செய்யறேன். நான் கஷ்டப்பட்டு சோறு துண்டுறேன். யார் வீட்டுக்கும் போல, அம்மா அப்பா வீட்டுக்கு போல, அண்ணன் தம்பி வீட்டுக்கு போல, என் பிள்ளைங்களை வச்சு நான் கஷ்டப்பட்டு சோறு துண்டுறேன். எங்களுக்கு இந்த வேலை போதும். நான் இந்த வேலையில நான் நேசித்து செய்யறேன். நாத்தமோ பீயோ எது இருந்தாலும் இந்த வேலை எனக்கு போதும் நாங்க செய்யறோம். கட்சியில இந்த மாதிரி வந்து நீங்க தனியார் மையத்துக்கு போனா இந்த 14000 சம்பளத்தை வச்சு நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? திடீர்னு ஒரு பொண்ணு கேக்குறாங்க, நான் எப்படி கல்யாணம் பண்ணுவேன்? நான் எப்படி கடன் வாங்கி அந்த கடத்தை நான் கொடுப்பேன்? சொல்லுங்க, நாங்க எப்படி கொடுப்பேன்? இந்த மாதிரி இருக்கும்போது நாங்க இந்த எவ்வளவு அடி அச்சாலும் எவ்வளவு இது வந்தாலும் நாங்க இந்த இடத்த விட்டு நாங்க போக மாட்டோம். எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு வரணும். நாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இது 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே ரிபல் பில்டிங்கில் நாங்கள் உட்காந்துருக்கு. அப்பாவும் புள்ளியை வந்து நீங்கள் கழிச்சிருங்க, ஸ்டாலினும் உதயநிதியும் வந்து உள்ளே வந்து நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் 90 நாளில் ஆர்டர் போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தான் ஜியோவில் கையெழுத்து போடுவேன், உங்களுக்கு தான் போடுவேன் ஃபஸ்ட்டு. இன்னும் வாக்குறுதி எங்களுக்கு கொடுத்து தான் இது பண்ணார். அதனால தான் நாங்கள் நம்பிக்கின்னு இருந்தோம். இந்த வேலையை நம்பிட்டு நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம். இப்போ திடீர்னு வேலை இல்லை, 12 நாளாக ரோட்டில் உட்காந்துக்கிறோம். அடுத்த மாதம் வாடகை காட்டணும். நாங்கள் எங்கேருந்து போகிறது? வேலை எல்லாம் உட்காந்துருந்தா நாங்கள் என்ன பண்ண முடியும்? எந்த நடவடிக்கையும் வரல, எதுவுமே வரல, யாருமே வந்து பார்க்கல. விஜய் கட்சிக்காரங்க தான் வந்து பார்க்குறாங்க. அதோட அதிமுக கட்சிக்காரங்க அவங்க 10 வருஷம் ஆண்டாங்க. அவங்க கிட்ட நாங்கள் மறியல் பண்ணோம். நீங்கள் என்னத்துக்கு வந்து அந்த மறியலை கழிச்சிங்க? நாங்கள் அவங்க கிட்ட என்ன ஒரு இது பண்ணிருக்கோங்க. நீங்கள் வந்து சொல்லுவோம், ஐயா நம்மளுக்கு சொல்கிறாரு, நம்ம தாத்தா இருக்கும்போது நம்மளுக்கு செய்தாருன்னு தான் நாங்கள் நம்பின்னு தான் நாங்கள் ஓட்டு போட்டோம், எல்லாம் செய்தோம். இதுமாரி ஆக்கிட்டாங்க எங்களை. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? இப்போ வந்து 15ஆம் தேதிக்குள்ள இந்த போராட்டத்தை நீங்க கலைஞர்னு சொல்லிட்டு அரசு சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? நாங்க இங்க இருந்து போக மாட்டோம்பா.
எங்களுடைய கோரிக்கை நிறைவேறாம 15 இல்ல எத்தனை 15 வந்தாலும் நாங்க இங்க தான் இருப்போம். எங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும். எங்க வேலை எங்களுக்கு திரும்பி கிடைக்கணும். கொடி நாங்களும் கூட சேர்ந்து ஏத்துறோம்ப்பா. தமிழ்நாடு மக்கள் இல்லாம அரசாங்கம் வந்துச்சு. அரசாங்கமே எங்களால தானே வந்துச்சு. நாங்களும் கூட இருந்து ஏத்துறோம். க்ளீன் பண்ணி ஏத்துறோம். போராட்டத்தை கலைக்கிறதுக்கான வேலைகள் அரசு ஈடுபட்டா என்ன பண்ணுவீங்க? நாங்களும் அவங்க கூடயே தான் இருப்போம், போக மாட்டோம். எங்களை அடிச்சு இழுத்துட்டு போய் எங்களை எங்க கூட்டிட்டு போய் அவங்க விட்டாலும் திரும்பி செவுத்துல அடிச்ச பால் மாதிரி நாங்க இங்கதான் வருவோம், இங்கதான் உட்காருவோம். இந்த மாநகராட்சிக்காக தான் நாங்க கஷ்டப்பட்டோம். குப்பைய வாரணும், பீய வாரணும், சேத்த வாரணும், மழையில அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம். நாங்க இந்த மாநகராட்சி தான் எங்களுக்கு பதில் சொல்லணும், வேற யாரும் எங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. பல ஆண்டுகளா வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு வரீங்க. ஆனா அரசு வந்து உங்களை நிரந்தரப்படுத்தாததுக்கான காரணம் என்னவா இருக்கும்? பண்றேன்தான்ப்பா சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க. பண்ணாததுக்கான காரணம் என்ன? பண்ணாததுக்கான காரணம் மேயர் பிரியாவும் சேகர் பாபு தான் காரணம். தனியார் நிறுவனத்துக்கிட்ட இருந்து ஒப்படைச்சிட்டாங்க, பணம் வாங்கிட்டாங்க. இப்ப எங்களை எங்கேயும் மாத்த முடியல. ஆனா தனியார் நிறுவனம் தான் மாநகராட்சியை சுத்தம் பண்றாங்கன்றாங்க. அவங்களால முடியல, அதனாலதான் எங்களை வந்து கட்டாயப்படுத்தி துரத்துறாங்க இங்க இருந்து. பின்னாடி அதோட செக்ஷன்ல பாருப்பா நைட் பாக்குறேன். ஜோன் 6 75 டிவிஷன் நைட் டியூட்டி. நானு என்னோட செக்ஷன்ல 12 நாளும் நான் பாக்குறேன். வந்துட்டு போயிட்டு அப்படியே இருக்கு குப்பை. ஒரு ஆளு போல செய்யல, பெருக்கல, வாரல. நிறைய பேர் போய் வேலை செய்யறாங்க. போய் எல்லாமே அது வந்து ரோடு டிபார்ட்மெண்ட், மருந்து டிபார்ட்மெண்ட், மலேரியா டிபார்ட்மெண்ட் ஆட்களை வச்சு எங்களோட யூனிஃபார்மை கொடுத்து அவங்கள வச்சு போட்டோ பிடிச்சி போடுறாங்க. நாங்க இங்க இருந்து யாருமே ஒருத்தர் கூட கலையில இங்கே தான் இருக்கோம். ஒரு டிவிஷன்லயும் 60 பேர், 45 பேர், 50 பேர் அப்படியே தான் உட்காந்துருக்கோம். நீங்க வந்து துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட போயிட்டு நீங்க உங்களோட கோரிக்கை நீங்க கேட்டீங்கல்ல, சேகர் பாபு ஐயா வந்து இந்த மாதிரி கோரிக்கையே கொடுக்கல. சேகர் பாபு ஐயா வந்து இதுல பேசணுன்ற அவசியமே இல்லையே. சுகாதாரத்துறை அமைச்சர் எங்க போனாரு? KN நேரு. அவர் தானே எங்களுக்கு வந்து பதில் சொல்லணும். அவர் இன்னைக்கு வரலாம் வந்து எங்களை பார்க்கல, எங்ககிட்ட பேசல. ஐயா சேகர் பாபு ஐயா இதுல வந்து பேசணுன்ற அவசியமே இல்லை. கோவில் சுத்தமா இருக்கா? அங்க பொங்கல் கொடுக்குறாங்களா? விபூதி இருக்கா? குங்குமம் இருக்கா? இந்த கோவில்ல இன்னைக்கு என்ன விசேஷம்? இதுக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணணும்? அதை தான் பார்க்கணும். அதை விட்டுட்டாரு. எங்க கஷ்டத்தை வந்து கேட்க வந்தாரு. அதுலயும் நியாயத்தை சொல்ல மாட்டாரு. நான் உனக்கு பிரஸ் மீட் கொடுக்க மாட்டேன், நான் இவங்களுக்கு தான் கொடுப்பேன், நாங்க இந்த கோரிக்கையே சொல்லன்னு சொல்றாரு. சொன்ன முதலமைச்சர் வாயை திறந்து அதை சொல்லணும், நான் இந்த மாதிரி உங்களுக்கு கோரிக்கையே கொடுக்கலன்னு. ஐயா முதல்வர் இதுவரையிலும் வாயை திறந்து பேசவே இல்லை. வாயை திறந்து பேசுற ஒரே வார்த்தை எங்களுக்கு பணி நிரந்தரமா இருக்கணும்ன்றதை நாங்க வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். 15ஆம் தேதிக்குள்ள இதை வந்து நீங்க கலைக்கலன்னா தமிழ்நாடு அரசு வேற மாதிரியான ஒரு கலைக்கிறதுக்கான வேலையை செய்தா என்ன செய்ய போறீங்க? எல்லாரும் சேர்ந்து காவல்துறை வச்சு தடியடி பண்ண என்ன பண்ணுவீங்க? தடியடி வாங்கினாலும் எங்களை சுட்டே கொண்டாலும் இங்கேதான் எங்க உயிர் போகும். நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். எங்களை அடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் சென்னை மாநகராட்சியை சுத்தம் பண்ற ஒரு முக்கியமான ஆட்களே நாங்க தான். நாங்க இந்த 12 நாளா இங்க உக்காந்துருக்கோம்னு சொல்லி, ஊரு கிளீனா இல்லைன்னு சொல்லி கவுன்சிலர் மூலியமா, வட்ட செயலாளர் மூலியமா, ஆபீஸ்ல வேலை செய்யற CS மூலியமா வீடு வீடா போய் எங்களை பிடிக்கிறீங்க. இந்த வீட்டுல இவங்க இருக்காங்க, இந்த வீட்டுல இருக்காங்கன்னு ஏன் தேடி போறீங்க? 5000 ரூபாய் கொடுக்குறோம், 10,000 ரூபாய் கொடுக்குறோம், ஏன் தேடி வரீங்க? உண்மையா வந்திருக்காங்க. நேத்து முந்தா நாள் எல்லாரும் வீட்டுக்கும் ஒரு வீட்டுக்கு ஒருத்தருக்கு 8000 ரூபாய் தர வந்து கையெழுத்து மட்டும் போட்டு போங்கன்னு கவுன்சிலர் சொல்றாரு. ஒரு நாளைக்கு மாசம் 8000 ரூபாய் தர, நீங்க வேலையே செய்யாதீங்க. ஊக்கத்தொகையா இந்த மாசம் வந்து இன்னைக்கு தேதியில சேர்ந்தா ஊக்கத்தொகையா இந்த அமௌண்ட் கொடுக்குறேன், வந்து வேலைக்கு சேருங்க. நீங்க குப்பை கூட வார வேணாம், உங்க யூனிஃபார்மை போட்டு உங்க ID கார்டை கொடுத்துட்டு ஒரே கூட குப்பை வாருங்க, நாங்க ஒரு போட்டோ பிடிச்சிக்கிறோம்னு சொல்றாங்க. எங்களுக்கு அப்படி வந்து சேரணுன்ற அவசியம் இல்லையே தம்பி. 1ஆம் தேதி வேலைக்கு போகணும், எங்க வேலை இல்லைன்னு தட்டி பறிச்சிட்டீங்க. ஒரு பால் குடிக்கிற பச்சில குழந்தைகிட்ட இருந்து அவங்க அம்மா பால் குடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கிட்ட இருந்து பிள்ளைய பிடுங்கன்னா எப்படி கத்தும்? அந்த மாதிரி எங்க மனசுல கத்தி குமுறி யாருக்கும் சொல்ல முடியாம தான் நாங்க இங்க வந்து உட்காந்துருக்கோம். இன்னும் எங்களோட குமுறலை ஜாஸ்தி ஆக்குறாங்க. சீக்கிரமா எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும்னு போராடிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வாழ்வாதாரம்லாம் எப்படி போகுது? 12 நாள் கிட்டத்தட்ட இங்கேதான் இருக்கோம். கழிப்பறைக்கு கஷ்டமா இருக்கு. இந்த வெயில்ல உட்கார்ந்து இருக்கிறதுனால பெண்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வருது, உடல்நிலைய பாதிப்பு வருது. எல்லாத்தையும் நாங்க அவ்வளவு முக்கியமான வேலை தக்க வச்சுக்கணும் தானப்பா. குப்பைய வாரி சேத்த வாரி ஒரு குப்பைக்காரங்கன்னும் போது
அந்த வண்டி எடுத்துட்டு நீ ரோட்ல போய் பாரு, யாரும் குப்பையை வந்து கிட்ட போட மாட்டான். அவர் கட்டிங்க விசிறி அடிப்பான். அவன் விசிறி அடிக்கிறதுல சாம்பார் பொட்டலமோ என்ன இருக்கோ எல்லாம் மேல போடும். மேல இருந்து தூக்கி விசிறி அடிப்பாங்க. நானும் அவ்வளவு வேலை செய்யும் போது சாம்பார் கண்ணுல போடும். அதெல்லாம் கேட்டா நீங்க குப்பை வரதானே வர்றீங்க அப்படின்னு கேட்பாங்க எங்களை. நாங்க அதெல்லாம் ஆமா உண்மையா கேளுங்க. கண்ணுல அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல உண்மையாப்பா, கண்ணுல பட்ட மேல தூக்கி போடுவாங்க. கேட்டா நாங்க குப்பை எடுக்க தானே வரீங்க, எடுத்துன்னு போங்க. இல்ல நான் அதிகாரிக்கு போன் பண்ணுவேன், நான் கவுன்சிலருக்கு போன் பண்ணுவேன். அதுதான் சொல்வாங்க. ஒண்ணே நாங்க போய் சொல்ல உண்மையதான் சொல்றோம். கேளுங்க. இப்ப இத்தனை நாளா குப்பை எடுக்கல, எங்க தெருவுல இவ்வளவு குப்பை தேங்கி இருக்கு, அங்க தேங்கி இருக்கு. நாங்க வேலை செய்யும்போது உங்களை போட்டோ பிடிச்சி உங்களை அனுப்பிச்சிடுவோம் ஆபீஸ்க்கு. இப்ப அனுப்புங்க. அந்த என்விரோ சொல்யூஷன்ல வேலை செய்யற ஒர்க்கர்ஸ் குப்பை எடுக்க மாட்டாங்க, இங்க குப்பை இருக்குன்னு அவங்கள இப்ப போட்டோ பிடிச்சி எந்த அதிகாரிக்கு அனுப்பணுமோ அனுப்புனுங்க. இவ்வளவு நாளா நாங்க வேலை செய்யல இங்க. ஆனா இது அன்லோட் பண்ணிட்டு வந்து வாடுறோன்னு சொன்னா கூட ஒத்துக்க மாட்டாங்க மக்கள். இப்போ வந்து கான்ட்ராக்ட்ல வந்து பிஎஃப் இருக்கு, இஎஸ்சி எல்லாமே சொல்றாங்க. இது வந்து எங்களை சேர்க்கும் போது ஆரம்பத்துல சொல்லிக்கிறா 10 வருஷம் 15 வருஷம்லாம் செய்யறாங்க வயசானவங்க. அவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் வந்துருக்கும்ல. இப்போ திடீர்னு போக சொன்னா எப்படி? கான்ட்ராக்ட்ல இஎஸ்சி பிஎஃப்ல இருக்கு, எல்லாமே இருக்குன்றாங்க. இதே கான்ட்ராக்ட்ல 3 வருஷமா செய்யறவங்க செஞ்சீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் 5 லட்சம் வந்திருக்கும்ல. இப்போ எல்லாமே 10 வருஷம் வேலை செஞ்சு வேலை எல்லாம் வீட்டுக்கு போய் சொல்லிருக்கலாம்ல. கான்ட்ராக்ட்ல 2 வருஷம் செஞ்சாலும் 50,000 ரூபாய் வருது சார் பிஎஃப் காசு. 15 வருஷம் செஞ்சவங்களுக்கு எல்லாம் இருக்காங்க. குழந்தைய விட்டுட்டு வந்து வாரேன் குப்பை. இந்த வேலை நல்லபடியா போன்றதுனாலதான் தம்பி இங்க உட்காந்து போராடுறோம். கொரோனால யாராச்சும் ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியில வந்தாங்களா? பேசு பேசு. சுண்ணாம்பு இவங்க பேசுறாங்க. பேசு குழந்தைங்களை விட்டு வந்து நான் இது மாதிரி பாதம் குளிஞ்சேன். 2.25 வயசு குழந்தை பால் அடியில விட்டுட்டு வந்து நான் வேலைக்கு கலந்தேன். 15 வருஷம் ஆகுங்க. 16 வருஷத்தோட 9ஆம் மாசம் வந்தேன். லேடிஸ் வண்டி எடுத்து குப்பை வர்றாங்க. எவ்வளவு கஷ்டம். நான் ஆட்டோ ஓட்டுவேயா? வயிறு வலிக்காது. கடைசியா இந்த போராட்டத்தை உங்களோட கோரிக்கையை அரசு ஏற்கல, என்ன பண்ண போறீங்க? ஏற்கே ஆகணும்பா. ஏற்காம எப்படி போயிடுவாங்க? அவங்க அப்படி ஏற்கலன்னா நாங்க இங்கே இருப்போம். இதுவரையும் வந்து நாங்க இதுவரையில சாப்பாடு வந்து கடையில வாங்கி சாப்பிட்டுட்டு இங்க குடுக்கறவங்க கிட்ட சாப்பிட்டோம். இனிமே அவங்க ஏற்கல அப்படின்னா இங்கே சோறாக்கி சாப்பிடுவோம். இங்கே இருப்போம். எங்க குடும்பத்தோட வந்து இங்க இருப்போம். அவ்வளவுதான். குடுக்க கூடாதுன்னு ஆர்டர் போடுறாங்களா? அப்ப எப்படி எங்க நிலைமை? ஒரு நாளைக்கு இருக்குது நாங்க குடுக்க கூடாதுன்றாங்களா? அப்ப நாங்க எங்க கடையில வாங்கி சாப்பிடுறோம். ஒரு நாளைக்கு தான் வாங்கி சாப்பிடலாம் கூட பரவாயில்ல. நாங்க இங்கே உட்காந்துக்கிறோம். நீங்க குடுக்க வேணான்றீங்க, குடுக்க தேவல. குடுக்கலனா கூட நாங்க இங்கே உட்காந்துருப்போம். பட்னியா பசியை நாங்க தாங்கி உட்காந்துருப்போம். போராட்டத்தை கை விட்டு வேலை எங்களுக்கு வேலை இல்லையா? எந்த வேலை பாக்குறது? நாங்க எங்க வேலை இல்லையா? நாங்க தனியார்ல கொடுத்துருக்கோம் போங்கன்னு சொல்றாங்க. அது நாங்க ஃபர்ஸ்ட் கேட்கலையா உங்களை? எங்க வேலையை நாங்க பார்த்துட்டு இருந்தோம்ல. அது நான் தனியார் நீங்க அதுக்கு பிரிச்சிங்க. நாங்களும் அதை கேட்டோமா? எதுவுமே கேட்கல. எங்க வேலை ஒன்று நாங்கள் ஒன்று போயிடணும் இல்லை. அப்போ வரேன்ட்டு அந்த வேலை கொரோனாவில் அப்போலாம் எங்கே போனாங்க? நான் ஒரே ஆள் பார்த்தேன். யாருமே சாட்சி வைக்கல. நான் ஒரே ஆள் செஞ்சேன். 1000 பேசிட்டு 400 டாக்டர் நான் ஒரே ஆள் அட்டென்ட் பண்ணேன் பாரதி ஹாஸ் காலேஜில். ஓகே. அப்போல்லாம் உங்களை கூப்பிட்டேன் நான். நாங்கள் யாரும் கேட்டேன் எங்களுக்கு கொரோனா வரும், எங்களுக்கு ராமிக்கு அனுப்புங்க, ஜெய்குமார் இவங்களும் அனுப்புவோம். நாங்கள் சொன்னோம் நீங்கள் முதல்ல எங்களை பார்த்தீங்களா? எங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை வாங்கின்னு எங்கள் வேலையை நாங்கள் செஞ்சுட்டு போயின்னு அந்த நைட்டு பகலும் 24 hours கார்பரேஷனும் என் தலைமையில் வர மாதிரி வேலை செஞ்சேன். இதனால எங்கள் வீட்டில் என்ன யாருமே மதிக்க மாட்டாங்க. என்னடா நீ வேலை செய்கிறேன்? பொண்டாட்டி பிள்ளை இருக்கா தெரியாடா கேட்டாங்க. இல்லை எனக்கு அதான் மெயின்னு சொல்லிட்டு பேஷண்ட்டு கண்ணுலாம் ரத்தம் மாதிரி இருக்கும். அவங்கள நான் தொடுவேன். எனக்கு வந்து கைக்குள்ள சேர்த்துமே போட மாட்டேன், மாஸ்க் போட மாட்டேன். எனக்கு வந்தது கொரோனாவே எனக்கே தெரியல. என்னோட நண்பர் வந்து என்னை கூட்டு போட்டு செக் பண்ணி 3 நாள் வீட்டில் தான் இருந்தேன். எனக்கு ட்ரீட்மெண்ட்டை ஃப்ரீயாகவே பார்த்தாங்க. அப்போ வர வேண்டியது எல்லாம் வந்து ஏன் வரல? நான் எல்லாம் கிளியர் பண்ணி எல்லாம் ஓரம் கட்டி அழை கட்டி எல்லோரும் மூளை முடியாக பூட்டி வச்சுட்டு பிறகு நீ வந்து பூந்து நான் வேலை செய்ய போகிறேன். நீங்கள் போனால் என்ன அர்த்தம்? அது நீ முதல்ல ஆரம்பிச்சல அந்த வேலையா? புரியுதுங்களா? அந்த வேலையை நீ முதல்ல ஆரம்பிச்சு ராமிக்காரனை கூட்டு எங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிடல. ஏன் அனுப்பல? அப்போ எங்கே போனீங்களா? அதிமுக ஆட்சி காலத்துலயும் கிட்டத்தட்ட 10 மண்டலங்களை வந்து தனியாருக்கு மாத்தினாங்க. அவங்க எல்லாம் தனியாருக்கு போய் நீங்க நல்லா தான் இருக்காங்க. இருக்கட்டும். 2 மண்டலம் தானே மாத்துறாங்க. அதுக்கு அவங்களோட சூழ்நிலை வேற, எங்களோட சூழ்நிலை வேற. அதெல்லாம் நம்ம அவங்க நல்லா இருக்காங்கன்றது நம்மளுக்கு தேவை. எங்க கஷ்டப்படுறோமே நாங்க. சரி, என்னதான் கோரிக்கை வைக்கிறீங்க நீங்க? எங்களுக்கு பணி நிரந்தரம் இல்லை, எங்கள் வேலை எங்களை செய்ய விட்ருங்க. அவங்க கூட போய் ஜாயிண்ட் பண்ணு, அவங்கள சேர்ந்துங்க, இவங்களை அமைச்சு அந்த அவங்கள பற்றி எங்களுக்கு தேவையே கிடையாது. எங்கள் வேலையை பறிச்சுங்க. அவங்களுக்கு அடிமை மாதிரி ஆகி போச்சு. நாங்கள் அது மாதிரி அடிமை மாதிரி இருக்கக்கூடாது. எங்கள் சுங்கத்தை எங்களுக்கு கொடுத்துருவோம். அதுதான் குறிக்கோள். இஎஸ்ஐ தராங்க, பிஎஃப் இல்லையே அடிமை தனியார்ல ராங்கில தராங்களாமே. அடிமை வித்திட்டாங்க. நாங்க எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லாம 10 வருஷமா 5 வருஷமா வேலை செய்றாங்க. இப்போ திடீர்னு வந்து உங்களுக்கு வேலை இல்லை நீங்க போங்க அப்படின்னு சொல்லும் போது எப்படி நீங்க செய்ய மாட்டீங்க? அவங்களோட அவங்க தராங்க நீங்க ஏன் சொல்றீங்க? நீங்க ஏன் செய்யல? எங்களுக்கு
எங்களுக்கு ஏன் வேலை கொடுக்கல? இஎஸ் இருக்கு, பிஎஃப், இஎஸ் எல்லாம் இருக்கு, நீங்க என்ன சொல்றீங்கல்ல, அதையே நீங்க எங்களுக்கு வேலை தர மாட்டீங்க. அதான் சொல்றீங்க, கஜானால காசு இல்லைன்ற எல்லாமே எங்கிட்ட சொல்லல. நீங்க அவனை கொண்டாந்து விட்டுட்டு எதுக்கு எங்கிட்ட சொல்றீங்க? சொல்றது புரியுதுங்களா? எல்லாத்தையும் அவங்ககிட்ட ஒப்பாச்சு எங்கிட்டயா சொல்றீங்க? அது மூடி எங்களை கூட்டி சொல்லலாம்ல. நாங்க பயணம் பண்ணல. இன்னைக்கும் நாங்க பூக்கடையில இருந்து எங்க வீட்டுக்கு போனனால 5 ரூபாய் சேர் ஆட்டோல தான் போறோம். அங்க இருந்து பூக்காடிக்கு வரனால 5 ரூபாய் சேர் ஆட்டோல தான். அதுக்கு பதிலா இத பண்ணிருக்கலாம்ன்றீங்களா? அதுக்கு பதிலா எங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்து எங்களுக்கு நீங்க சம்பளத்தையும் கொடுத்து எங்களுக்கு அப்படியே வேலையே கொடுத்துருக்கலாம். எங்களுக்கு திடீர்னு தனியார் கான்ட்ராக்ட்ல போய் நீங்க செய்யுங்க. 17 வருஷம் சார், நாங்க 6,300 சில்லறைக்கு வேலை செஞ்சோம். நாங்க இன்னி வரைக்கும் 23,000 ரூபாய் சம்பளம் வாங்குறோம். அந்த சிஸ்டத்தை வந்து இப்போ வந்த சிஸ்டத்தை அப்போ போட்டுக்கலாம். அப்போ கண்ணுக்கு தெரியாம போயிருக்கோம், சமூனா ஓய்த்து இருந்திருக்கோம், அப்படியே வந்துருக்கலாம். நம்ம கூட வளர்த்து இருந்திருந்தா அடுத்து ஜெனரலைசேஷன் வந்து ஆசைப்படுவாங்க. அடுத்து ஜெனரலைசேஷன் வந்து ஆசைப்படாத அளவுக்கு ஆகிட்டாங்க. பாருங்க, அவர் கை கால பாருங்க, அவர் பாருங்க 12 நாள் இந்த இடத்த விட்டு போவே இல்லை. 12 நாள் பகல், இனியோட 13 நைட்டு என்ன வீட்டுல சேர்க்க மாட்டாங்க. நான் என்ன கம்மல போய் பண்றேன், பல்லுமே வேலைக்கு சேர்க்க மாட்டாங்க. என்ன பாரு, மாத்திரை வாங்க காசு இல்ல, ஊசி போட காசு இல்ல. இப்ப நீங்க கேட்டீங்களா அவங்க எப்படின்னு, இப்ப நான் எப்படி வேணாருங்களா, இவர் எப்படி இருக்கிறாரு பாருங்க. சொல்றது புரியுதா? நீ கொரோனா காலத்துல விட்டு இந்த எங்கிட்ட சொல்லி நாங்க எங்க வேலையை பார்ப்போம்ல. ஒரு வேலை தான் 1000 வேலை இல்ல. முதல்ல கான்ட்ராக்ட்ன்றதை ஏத்துக்கிறீங்களா நீங்க எல்லாம்? கான்ட்ராக்ட் நாங்க எப்படி ஏத்துனாங்க? நான் கார்ப்பரேஷன் நீ சொல்லிரலாம்ன்ற, நீ சொல்லிரல, எதுவுமே சொல்லல. ஒரு வருஷத்துலயே நீங்க கான்ட்ராக்ட் எடுத்தீங்கன்னா நாங்க ஏத்துக்கல இருக்கலாம். 17 வருஷம் நீங்க ஆட்சிக்கு வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தீங்க? 2001 வரும்போது நீங்க என்ன சொன்னீங்க? 21ல நான் ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு நிரந்தரம் பண்ணி செய்றேன். சொல்லவே இல்லன்னு சேகர் பாபு சொன்னாரு சார். சொன்னாரு. செய்திக்குள்ள வந்துச்சு, கண்டிப்பா வந்துச்சு. சொல்ல போறோம். அவர் சொன்னதை வச்சு தான் எந்த வேட்டை பார்த்து நாங்க ஓட்டு போட்டோம். அவர் சொன்னதை வச்சு தான் கட்சின்னு முறையா பார்க்காம அவங்க அப்பா இருக்கும் போது இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்காரு. இப்போ முக ஸ்டாலின் வந்தாலும் பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கையில தான் நாங்கெல்லாம் வாக்களிச்சோம். சொன்னதோட தோரணை நீங்க பாத்தீங்களா? அப்பலாம் நாங்க சொல்லவே இல்லையா சார்? அவர் வாக்களிச்சு உண்மை சார். பொதுஜன நீங்க யாரோ நாங்க தான் போய் சொல்றோம். பொதுஜன எல்லாரும் போய் சொல்லுங்க. கேளுங்க, நீங்க 4 பேர் கேளுங்க. சொல்லவே இல்ல, அதனால எல்லாம் நடுத்தருக்கு வந்துருச்சு. அத வச்சு தான் நாங்க கேஸே போட்டுக்கறோம். அத நீ இங்கிலீஷ் நீ நான் சொல்லவே இல்ல, அதனால எல்லாம் நடுத்தருக்கு கொண்டு வந்துறோம்னு சொன்னாரு அவரு. சொல்லல இல்ல, நீ என்ன கேட்டாரா? போட்டாங்க போடல, உனக்கு தேவலாம் இருக்காது. நீ எதுக்கு அவங்களை டிஸ்டர்ப் பண்ணீங்க? அது சொல்லுங்க. எங்களே டிஸ்டர்ப் பண்ணீங்க. அவர் சொல்லல எங்களை, நான் உங்களை பரிமிட்டாங்கன்னு சொல்லல. அதுவும் நான் உங்களை கேட்கல. எங்களை எது டிஸ்டர்ப் பண்ணீங்க? சரி, ஆனா 15ஆம் தேதி கொடியேத்த போறாங்க. சுதந்திர தினம். நீங்க இப்படி இருந்தீங்கன்னா நல்லாவா இருக்கும்னு அரசு தரப்புல கேக்குறாங்க. நான் எப்படி இருக்கணும் அவரே சொல்லுங்க. நான் எப்படி இருக்கணும்? இல்ல போராட்டம் ஆர்ப்பாட்டம் நீங்க உட்கார்ந்து எங்களுக்கு வேலை இல்ல, மாலையில கொடியேத்தணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எங்களுக்கு வேலை இல்ல, வீட்ல வாடகை இல்ல. எங்களை வாழ்வாதாரத்துக்கு அவர் தான் கொண்டு வரணும். அவர் தானே எங்களை இட்டு வந்து ரிபல் பண்ணி வாசல் அவர் தான் நல்ல நிலைமைக்கு இட்டுட்டு போனோம். அவர் பேர் என்ன? சேரன் பாபா. சேகர் பாபா. அவர் யாருங்க? அவர் ஆட்சியர் இல்ல, அவர் அமைச்சர் இல்ல. என்ன அமைச்சர்? நாங்க அவருக்கு ஓட்டு போடல, நாங்க போட்டது முக ஸ்டாலின். அவர் தான் எங்களுக்கு கோரிக்கை கொடுத்தாரு. அந்த கோரிக்கை அவர் நிறைவேற்றல. நாங்க கேட்கறது அவரை தான். இவர் ஏன் பதில் சொல்றாரு? அவர் போஸ்ட் நாங்களா குத்தா? அவரு பேச தப்பு, நாங்க கேட்கறது தப்பு. எங்களுக்கு எங்க வேலை, வீட்டுல இடம் கிடையாது. இப்படி தான் எங்களுக்கு வீடு உட்காந்தோம். இல்லன்னா 15ஆம் தேதிக்குள்ள இந்த கூட்டத்தை கலைக்கணும் அப்படின்ற முடிவுல அரசு நீங்க கலைங்க, நாங்க போக மாட்டோம். இல்ல, என்ன பண்ணாலும் போக மாட்டீங்க? போக மாட்டோம். என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? நான் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணல. எங்களுக்கு பசி, எங்க வீடு இடம் இல்லைன்னா இங்க உட்காந்துக்கிற காவல்துறை எப்படி அடிச்சு எங்களை எப்படி தட்டுவாங்க? இல்ல, 15ஆம் தேதி கொடி ஏத்த போறாங்க. ஏத்துட்டுங்க, ஏத்துட்டு அது எப்படி பிரச்சனை? நாங்க கொடி ஏத்துறத நிறுத்தல. உள்ள எங்களுடைய கொள்கை எங்களுக்கு முக்கியம். சம்பளம் இல்லைன்னா கொடிக்கு எங்க பசிக்கு என்ன வித்தியாசம்? வாடகை இல்ல, சாப்பாடு காசு இல்லை, இந்த பாரு ஊசி போட்டு பொருள் இல்லை. உன் கொடி எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. நீ கொடியாத்தி நீ போயிட்டு நாங்கள் உட்காந்து தான் இருப்போம். எங்களை எப்படி அடிக்கிறீங்க? என்ன கேட்டேன்? நாங்கள் காசு பேக்கெட்ல இருந்து எடுத்தோமா, காரில் வழி மறைச்சோமா, இல்லை போகடாது குறுக்க பத்துமா? இல்லை, நாங்கள் வந்து உட்காந்துட்டோம். நாட்டுக்கு சுதந்திரம் வந்ததுனால தானே இந்த சுதந்திர கொடி ஏத்த வரீங்க. எங்களுக்கே இன்னும் சுதந்திரம் கொடுக்காது. எங்களுக்கு வேலையை கொடுத்தா நாங்க ஒரு சுதந்திரம் பரவ. சுதந்திரம் இருக்குல்ல சார்? சுதந்திரமா போராடுறதுக்கு வயிற்றுக்கு சுதந்திரம் உயிர் வயிற்றுக்கு சாப்பாடு இருந்தா தான் நான் சுதந்திரமா போராட முடியும்.
ஆர்ப்பாட்டத்துல கலந்துக்க முடியும். அந்த வயதுக்கு சோறே இல்லைன்னா வருமானம் தான் கொடிக்க மதிப்பு இல்லாம போயிடும். நீ வெயில் இருந்தா 2 பாடி ஆயிருக்கும். நீ வெயில் இல்லாதல கொஞ்சம் அப்படி சாப்பிட்டு காலத்தை ஏதாவது இந்த 10 நாள் நடந்திருக்காங்க இருக்கு. அது வரைக்கும் ஆகல, ஏதோ அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயின்னு இருக்கிறோம். இதுக்கு மேல நினைச்சா அப்படிதான் ஆகும். புரியுது நான் சொல்றது, இப்படிதான் ஆகும். ஒன்னு பாடி ஆன பிறகு ஒரு பாடியை எடுத்து போட்டு அடையல் பண்ணிட்டு போயின்னு இருக்கட்டும். இல்ல அந்த அளவுக்கான தமிழ்நாடு அரசு ரொம்ப மோசமா செஞ்சுட்டு நீங்க என்னைக்கு பாருங்க, எப்படி பாருங்க எப்படி இருக்கு. நான் என் வாயில எப்படி சொல்றேன். 5 கோடிக்கு ஆசை வச்சு 5 கோடிக்கு வித்துட்டு எங்களுக்கு தெரு கோடியில நிக்க பாருங்க. தமிழ்நாடு அரசு நம்ம திட்டக்கூடாது. எனக்கு அது எந்த ஒரு பாயிண்ட் நான் வரல. எங்க பாயிண்ட் அதான். தமிழ்நாடு அரசு மினிஸ்டர் எல்லாம் சொன்னீங்கல்ல, நான் எங்களுக்கு அந்த வேலை கிடையாது. எங்க வேலை எங்க, நாங்க ஏன் செய்யக்கூடாது வேலை? அந்த அளவுக்கு நாங்க என்ன பண்ணிட்டோம்? கடைசியா கேக்குறேன், உங்க எல்லாருக்கும் உண்மையிலேயே நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்மளதானே எது இருந்தாலும் நடக்கும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பலனா நம்பிக்கை இருக்கு. நம்பணும். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. தனியாருக்கு கொடுத்துட்டாங்க, திரும்ப தனியார் கிட்ட எப்படி வாங்குவாங்க நீங்க நம்புறீங்க? அது முதலமைச்சர் தான் சார் முடிவு பண்ணணும். யார் முதலமைச்சர் மனசு வச்சாருன்னா கண்டிப்பா முடியும் சார். எங்க வேலை எங்கிட்ட கொடுத்தா கேள்வி. வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நாங்க எல்லாருமே ஏழை மக்கள், அடிப்பட்டு இதுல இருந்து வந்திருக்கிறோம். அவரு மனசு இருந்தா அவரு எங்களுக்கு கடவுள் மாதிரி இந்த வேலையை எங்களுக்கு திரும்ப கொடுத்தாருன்னா அவர் குடும்பம் என்னைக்குமே நல்லா இருக்கும் சார். இன்னும் அவங்க நல்ல உயரத்துக்கு போவாங்க. இந்த மக்களை மட்டும் அவங்கள காப்பாத்தினா போதும் சார். இந்த வேலையை கொடுத்தாங்கன்னா எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க வாழ்வாங்க. கொடி எத்தனை வேலைக்கு இதனால எத்தனை ஆயிரம் குடும்பம் இருக்குது. எல்லா குடும்பமும் அவருக்கு நன்றியா இருக்காங்க.